வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் எடுத்துக்காட்டு 9ல் 2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 42 நபர்கள் பணி செய்யும் ஓர் அலுவலகத்தில் 7 பணியாளர்கள் மகிழுந்து பயன்படுத்துகிறார்கள். 20 பணியாளர்கள் இருசக்கர வாகனம் பயன்படுத்துகிறார்கள். மீதி 15 பணியாளர்கள் மிதிவண்டி பயன்படுத்துகிறார்கள். ஒப்பீட்டு நிகழ்தகவை காண்க. ஒப்பீட்டு அப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 3 வேகமாக வராங்க இல்லையா, மொத்தம் 42 பேர் இருக்காங்க. சில பேர் எதில் வர்றாங்க, மகிழுந்து காரில் வராங்க. சில பேர் இருசக்கர வாகனம் 2 வீலர் பைக்கில் வர்றாங்க. சில பேர் சைக்கிளில் வர்றாங்க. இதுக்கு நம்ம தனித்தனியாக நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நிகழ்தகவு கண்டுபிடிக்க நம்ம முதல்ல கூறுவெளி வேணும். இங்கே கூறுவெளினா மொத்த நபர்கள். அப்போ 1லேருந்து 42 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ நேரடியாக நம்ம என்ன செஞ்சலாம், என் ஆஃப் எஸ். இந்த கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை பேர், 42 பேர். அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 42 பேர். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல எதில் வரவங்க, மகிழுந்தில் வர்றவங்க. மகிழுந்து வராங்க இல்லையா, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா. ஏ என்பது மகிழுந்து பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை என்க. அப்போ என் ஆஃப் ஏ மகிழுந்து பயன்படுத்துறவங்க எத்தனை பேர், 7 பேர். இப்போ நமக்கு என்ன வேணும், நிகழ்தகவு வேணும். ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. இந்த பி ஆஃப் ஏன்னு போட்டோம்னா அது என்னது, நிகழ்தகவு. எதோட நிகழ்தகவு, ஏவோட நிகழ்தகவுன்னு அர்த்தம். சரியா? அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் ஏன்னா 7, என் ஆஃப் எஸ்னா 42. இதை கேன்சல் பண்ணலாம். 4 7, 6 42. அப்போ 1/6. இதான் என்னது, மகிழுந்து பயன்படுத்துவோருடைய நிகழ்தகவு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க, பின்றது என்ன எடுத்துக்கலாம், இருசக்கர வாகனம் எடுத்துக்கலாமா. பாருங்க, என் ஆஃப் பி என்பது இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை என்க. அப்ப இருசக்கர வாகனம் என் ஆஃப் பி, இருசக்கர வாகனத்தை பயன்படுத்த எண்ணிக்கை என் ஆஃப் பி எத்தனை பேர், 20 பேர் இல்லையா, 20 பேர். பாருங்க, 20 பேர். இப்போ இதோடைய நிகழ்தகவு நமக்கு வேணும். அப்ப பி ஆஃப் பின்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு அப்ப என்ன வரும் நமக்கு, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பியோட மதிப்பு 20, என் ஆஃப் எஸோட மதிப்பு மேலே இருக்குது பாருங்க, 42. இதை கேன்சல் பண்ணலாமா, 2 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 12 20, 2 4, 1 2. அப்போ 10/21. இதான் என்னது, இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவோரோட நிகழ்தகவு. அதுக்கு லாஸ்ட்டாக மிதிவண்டி இல்லையா, அதை என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, என் ஆஃப் சி என்பது மிதிவண்டி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை என்க. மிதிவண்டியில் எத்தனை பேர் வராங்க, என் ஆஃப் சியோட மதிப்பு 15 பேர் மிதிவண்டியில் வராங்க இல்லையா. இப்போ பாருங்க, இந்த சீன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அப்போ பி ஆஃப் சி என்ன கண்டிஷன், என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சியோட மதிப்பு 15, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 42. என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 42. இதை கேன்சல் பண்ணுவோம். எந்த வாய்ப்பாடு, 3 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாமா. 3 15, 4 எடுத்துக்கலாம். 4ல் ஒரே ஒரு 3 தான், மிச்சம் 1 இங்கே வந்தால் 12, 4 12. அப்போ என்னது, 5/14. இந்த 5/14 என்னது, மிதிவண்டி பயன்படுத்துவோரோட நிகழ்தகவு. நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.